ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு 2 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டதாக கூறப்படுவதை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆலய நிர்வாகத்துக்கு இழப்பீட்டை வழங்குவதாக எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை, நிதி அங்கீகரிக்கப்படவும் இல்லை என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார். கோயில் 50 மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள இடத்திற்கு மாறும் என நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட தீர்வை தவிர்த்து வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். எனவே வைரலாகியுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றார் அவர். கோயில் நிர்வாகம், நில உரிமையாளரான தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தரப்புகளுடன் மேற்கொண்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளின் பலனாக நல்லிணக்கச் சூழலில் தீர்வு எட்டப்பட்டுள்ளது. 2020 தள்ளிப்போய் கொண்டே இருக்கும் மசூதி கட்டுமானத்துக்கும் ஒரு விடிவு பிறந்துள்ளது. எனவே இந்த விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்தி மதங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை தூண்டிவிடும் வேலையை சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கோயில் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் 2 மில்லியன் ரிங்கிட்டை அதன் நிர்வாகத்துக்கு இழப்பீடாக தந்தது உண்மையா என சர்ச்சைக்குரிய சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஃபிர்டோஸ் வாங் தனது ஃபேஸ்புக் பதிவில் முன்னதாக கேட்டிருந்தார். சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ள விஷயத்தை மீண்டும் கிளறி வேடிக்கை பார்க்கும் செயலென அதற்கு பரவலாக கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.